கரூரில் தாவேக கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக வரும் 17ஆம் தேதி சிபிஐ முன் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் இன்று ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் 10 நாட்களுக்கு பிறகு வேறொரு தேதியில் டெல்லிக்கு பதிலாக சென்னையில் ஆஜராக விரும்புவதாக சிபிஐக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடுவதாகவும் வரும் 17ஆம் தேதி நேரில் ஆஜராகி சிபிஐ முன் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார்.